வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி அரை காலிஃப்ளவரையும் 4 முட்டையும் வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் எல்லா விதமான சாதத்துக்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூடவே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்துச்சு லஞ்ச் பாக்ஸுங்க ரோல் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ஃப்ரை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஆஃப் காலிஃப்ளவர் எடுத்து அதை நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் லைட்டாக நிறம் மாறிட்டு வெந்து வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் காலிஃப்ளவர் லைட்டாக கலர் மாறி இருக்குது பாருங்கள். அங்கங்கே செவந்து இந்த மாதிரி இருந்தால் போதும். எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு பொடிச்சிக்கோங்க. இப்போ சீரகம் நல்லா பொடிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு பூண்டு எடுத்து முழுசாக தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா லைட்டாக அந்த பச்சை தன்மை போக அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போதும், கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகாய் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதை பச்சைத்தன்மையெல்லாம் போக நல்லா பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வரட்டும். இப்போ மிளகாய் பூண்டியலோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 4 முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். அரை காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா முட்டையையும் காலிஃப்ளவரையும் நீங்கள் அதிகப்படுத்தி கூட செய்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த முட்டை பாதி அளவுக்கு வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பாதி அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த காலிஃப்ளவர் நல்லா முட்டை எல்லாமே வெந்துட்டு அப்படியே உதிராக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் உதிராக முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சுவையான காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.